மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பூண்டு பாலுடைய நன்மைகள். இது ஒரு எளிய வீட்டு மருந்து தான். ஆனால் இது ஹார்ட் ப்ரெஷர், மூட்டு வலி, சர்க்கரை, நரம்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு பாலுங்க. இது எப்படி தயாரிக்கிறது, இது எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பூண்டு பாலுங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. இந்த பூண்டு பால் ஒரு வகையான ஹெல்த் ட்ரிங்க் தாங்க. இது வெறும் பால் மட்டும் இல்லை, இது பூண்டோடைய சக்தி இதில் இணைக்கப்பட்டு இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக நம்ம உடலுக்கு பல வகையான நன்மைகளை நம்மளுக்கு தரும். இந்த பூண்டு பால் எப்படி தயாரிக்கிறதுனா, அதாவது பூண்டு ஒரு 3 எடுத்துக்கிறேங்க, பால் ஒரு கப்பு எடுத்துக்கிறேங்க, துளசி இலை 2 எடுத்துக்கிறேங்க, மிளகுத்தூள் 1 சிட்டிகை எடுத்துக்கிறேங்க, தேன் இல்லைன்னா பனங்கற்கண்டு உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது எடுத்துக்கிறேங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, பூண்டை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுக்கிறேங்க. இந்த பூண்டை 3 பூண்டு எடுக்க சொன்னோம்ல, அந்த 3 பூண்டை நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுர வர்ற மாதிரி நல்லா அடிச்சுக்கிறேங்க. ஒரு கடாயில் பாலை ஊற்றி நல்லா சூடாக்கிக்கிறேங்க. அதில் இந்த அரைச்சி வச்ச பூண்டை சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாலை இறக்கிடுங்க. இந்த பாலில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பனங்கற்கண்டு பிடித்தால் பனங்கற்கண்டு போட்டுக்கிறேங்க, இல்லை தேன் சேர்க்குறாங்க தேன் சேர்த்துக்கிறேங்க. இது கலந்துட்டு இந்த பாலை நீங்கள் குடிங்க. இந்த பாலை வாரத்துக்கு 5லேருந்து 4 நாட்கள் குடித்தால் போதும், தினமும் குடிக்க வேண்டாம். இந்த பால் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் பாயிண்ட் மூட்டு வலிக்கு ஒரு நல்ல தீர்வை இந்த பால் கொடுக்கும். அதாவது மூட்டு வலிங்கிறது கை, கால், முழங்கை, தோள்பட்டை இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகள்லுமே ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்யும். இந்த வலி எதனால் வருதுன்னா, வாதம், கால்சியம் குறைபாடு இருந்தாலும் ஏற்படும், வயது அதிகமானாலும் ஏற்படும், உடலில் குளிர்நிலை காரணமாகவும் ஏற்படலாம். இது அனைத்துக்கும் ஒரே தீர்வு என்னென்னா, நம்ம அதுக்கு சரியான சிகிச்சை அல்லது நிவாரணம் அளிக்கணும். இல்லைன்னா இந்த பூண்டு பாலை நம்ம எடுத்துக்கலாம். இது மூட்டு வலிக்கு ஒரு இயற்கை தீர்வாக இந்த பூண்டு பாலை நம்ம பயன்படுத்தலாம். 2வது பாயிண்ட் என்னென்னா, நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்கும். அதாவது நமது உடலில் உள்ள நரம்புகள், தசைகள், உறுப்புகளுக்கு இடையில் உள்ள செய்திகளை எடுத்து செய்யக்கூடிய வேலையை தான் இந்த நரம்புகள் செய்யுது. சில நேரங்களில் இந்த நரம்புகள் தளர்வடையும், வலி அடைதல், மரத்து போகிறது, பதட்டம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது உணவு குறைபாடு, உளச்சின்மை, விட்டமின் பி குறைபாடு, வயதோடைய தாக்கம் போன்ற காரணங்களால் இது ஏற்படும். இந்த நரம்பை வலிமை பெற செய்கிறதுக்கு, நரம்புகள் மீண்டும் சக்தி பெறதுக்கு, இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த பூண்டு பாலை குடிக்கும்போது நரம்புகள் வலிமை பெறும். இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர், அலிசிலின் போன்ற பொருட்கள் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. 3வது பாயிண்ட், மூக்கடைப்பு, இருமல், ஆஸ்துமா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு சளி பிடிச்சாவே மூக்கு அடைச்சிக்கிறோம், அவங்களால சுவாசிக்கவே முடியாது. அந்த டைம்லலாம் இந்த பூண்டு பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டு பாலை எடுத்துக்கலாம். ஏன்னா சுவாசிக்கிறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்ல. ஸோ இந்த பூண்டு பாலை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா பூண்டு ஒரு ஆன்டிபயாட்டிக். அதில் ஆன்டிபயாட்டிக் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். 4வது பாயிண்ட் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. பூண்டில் உள்ள அலிசிலின் இரத்த குழாய்களில் கசிவு ஏற்படாமல் செய்யும். தினமும் நம்ம 1 கப்பு பூண்டு பால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிபி, சர்க்கரை எல்லாமே கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். 5வது பாயிண்ட் மூளை நலன். மூளைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா இது பூண்டு பால். பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தும். நினைவாற்றல், அதாவது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பூண்டு பால் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. 6வது பாயிண்ட்
கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த பூண்டில் வந்து மெட்டபாலிசத்தை வந்து தூண்டுற சக்தி வந்து அதிக அளவில் இருக்குது. அதாவது மெட்டபாலிசம்ங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தையுமே வந்து செரிமானம் படுத்துறது தான் மெட்டபாலிசம். இது வந்து பூண்டில் வந்து அதிக அளவில் இருக்குது. நம்ம பூண்டு பாலை குடிக்கும்போது நம்மளுக்கு வேறு எந்த உணவுமே நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். ஸோ வந்து பூண்டு பாலை குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து உடனடியாக வந்து நம்மளுடைய கொழுப்பு வந்து என கரைய ஆரம்பிச்சிடும். உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் வந்து பூண்டு பாலை வந்து எடுத்துக்கிறலாம். 7வது பாயிண்ட் வந்து மூச்சு குழாயை வந்து சுத்தம் செய்யும் இந்த பூண்டு பால். நீண்ட நாளாக வந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறவங்க, மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமப்படுறவங்க வந்து இந்த பூண்டு பாலை வந்து எடுத்துக்கிறலாம். அதாவது காஃப் வெளியேறி குளிர்ச்சி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதை யாரெல்லாம் குடிக்கலான்னு பார்க்கலாம். அதை எப்போ வந்து குடிக்கலாங்கிறத பார்க்கலாம். காலையில் உணவுக்கு முன்னாடியே வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இது யாருக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படின்னா மூட்டு வலி இருக்கிறவங்க, நரம்பு வலி இருக்கிறவங்க, இருமல், பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்க, டயாபெட்டிக், ஹார்மோன் பிரச்சனை இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து இந்த பூண்டு பாலை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கலாம். பால் இல்லைன்னா பூண்டு வந்து அலர்ஜி இருக்கிறவங்க வந்து இதை எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பேருடைய ஒரு கேள்வி என்னென்னா, பூண்டு பால் வந்து கசப்பாக இருக்குமா, சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நிறைய பேர் நம்ம குடிச்சு பழகிருக்க மாட்டோம். ஸோ வந்து பூண்டு பாலில் வந்து நம்ம துளசி இலைகளை சேர்க்கறனாலையும் தேன் சேர்க்கறனாலையும் அது சுவையாக இருக்கும். அதனால் வந்து இது கசப்பாக இருக்காது, ஒரு கரகரன்லாம் இருக்காது, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே பூண்டு பாலை குடிக்கலாம். அதாவது சளி, மூச்சு பிரச்சனைகள், இவங்க கால் வலி, கை வலி இருக்கிறவங்க பூண்டு பாலை குடிக்கிறதுனால நல்ல ஒரு நிவாரணி வந்து அவளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு இயற்கை மருந்து தான். ஸோ வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. இது வந்து பூண்டில் வந்து பலவிதமான நன்மைகள் இருக்குது. இது ஒரு வந்து எளிய வீட்டு வைத்தியம் தான். இதை நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.